இப்போ நவீன காலத்துல இருக்கக்கூடிய பெரிய ஃபித்னாக்கள்ல ஒரு ஃபித்னா என்றால் எல்லா வகுப்பினருக்கும், முக்கியமாக இளைஞர்களுக்கு ஹைப்பர் செக்ஷுவலைஸ்டு கல்ச்சர். இதற்கு சூரத்து நூர் எப்படி மறுப்பு தருகிறது என்பதை பார்ப்போங்க. அதாவது பாலியல் மிகைத்து காணப்படக்கூடிய ஒரு கலாச்சாரம், குறிப்பா இந்த காலகட்டத்துல இந்த விஷயம் நிறைய பேருடைய ஈமான் பறிப்போகிற அளவுக்கு இருக்கு. சூரா நூர் என்பது பாலியல் குழப்பங்கள் பொதுவாகி விட்ட இந்த சமூகத்தை பாதுகாக்கும் முறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்குது. மிக தெளிவான வழிகாட்டல் சூரத்து நூர்ல இருக்கு. இது வெறும் செயல்களை மட்டும் கட்டுப்படுத்தாது, மாறாக பாவத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பாதையே மூடுகிறது என்று சொல்லலாங்க. முதலாவது விஷயம் பார்வையை தாழ்த்துதல். இதிலே பல ஃபித்னாக்களுடைய கதவு மூடப்பட்டுரும். ஈமான் கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்வையை தாழ்த்துமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். 24வது அத்தியாயத்துல 30லும் 31வது வசனத்தை படிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, சமூக ஊடக அல்காரிதங்கள் இது எல்லாமே பாலியல் உள்ளடக்கத்தை தானாகவே தள்ளுது மக்களை. மேலும் தற்செயலான பார்வை இப்போது திட்டமிட்டதாக ஆகிடுச்சு. முடிவில்லா ஸ்க்ரோல்கள் போன்ல பார்வை என்ன ஆச்சு, ஒரு நிமிஷம் கூட விடுவதில்லை ஹராமை பார்க்காம. ஸோ இஸ்லாம் ஜினாவை மட்டும் தடுக்கலைங்க, அதற்கு காரணமா இருக்கக்கூடிய வழிகளையும் என்ன செய்யுது, தடுக்கிறது. நீங்கள் ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றோம். இரண்டாவது முக்கிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹயா. இன்னைக்கு மக்கள் மத்தியில வெகு விரைவாகவே எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த ஹயாவாக இருக்கு. இந்த வெக்க உணர்வு என்பது பலருக்கும் இல்லை. உங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான், பொதுவா தெரியறதை விட 31வது வசனத்துல. ஆனா இன்றைக்கு கவனத்திற்காக மற்றவங்களோட அட்டென்ஷன் சீக் பண்ணுன்றதுக்காகவே பெண்களோ ஆண்களோ உடலை வெளிப்படுத்துறாங்க. தன்னம்பிக்கை என்ற பெயர்ல வெளிப்படுத்துறாங்க. தவறா புரிஞ்சிருக்கிறாங்க. தன்னம்பிக்கை எது என்று தெரியவில்லை அவர்கள். சுயமரியாதைக்கு பதிலாக லைக்ஸ், ஃபாலோவர்ஸ்க்கு அடிமையாகி விட்டார்கள். ஸோ அடக்கம் என்பது ஒரு ஒடுக்குமுறை கிடையாதுங்க, மாறாக அதுதான் மரியாதை, அதுதான் கண்ணியம். வெளிப்படுத்துறது என்பது மரியாதை கொண்டு வராது, மாறாக ஒரு நுகர்வை உருவாக்குகிறது. ஸோ மூன்றாவது முக்கிய விஷயம் என்னன்னா, அழகு என்பது பொது சந்தைக்கு இப்போ கொண்டு வரப்பட்டுச்சு. தங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் இவர்களை தவிர என்று அல்லாஹ் சில லிஸ்ட் குறிப்பிடுறான். ஆனா இன்று அழகு ஒரு வியாபாரமாக மாற்றப்பட்டுச்சு இல்லைங்களா. உடலை என்ன செய்யறாங்க, பிராண்டாக ஆக்குறாங்க பிசினஸ்க்கு. பெரும்பாலும் பெண்களை தான் இதுக்கு உபயோகப்படுத்துறாங்க, போக பொருட்களை போல. நம்ம ஆட்ஸ்லாம் எவ்வளவு பார்க்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட்லாம். பண்பை விட பாலியல் மதிப்பு உயர்த்தப்பட்டுச்சு இப்போ. நான்காவது முக்கிய விஷயம் கற்பை பாதுகாப்பது. 30லேருந்து 31வது வசனத்தை படித்து பாருங்க. சூரத்து நூர்ல தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஆனா இன்னைக்கு நவீன உலகத்துல ஒப்புதல் என்ற பெயர்ல ஹூக்கப் கலாச்சாரம் பெருகிவிட்டது. பார்ன் பார்க்கறது போர்னோகிராஃபி பார்க்கறது தனிப்பட்ட சுதந்திரம் என சாதாரணமாக ஆகப்பட்டுச்சு மக்களால. டிஎம் வழியாக, சேட் வழியாக ஜினாக்கள் பரவி விட்டன. ஒரு பக்கம் பொய் குற்றச்சாட்டுகள் பரவிடுச்சு இல்லைங்களா. கற்புள்ள பெண்கள் மீது குற்றம் சாட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ ஆதாரம் இல்லாத பாலியல் குற்றச்சாட்டுகள் ஆகட்டும், ஆன்லைன் நீதிமன்றங்கள் வேற ஒரு பக்கம், நீ சரியா நான் சரியா என்று. ஸோ இது போன்ற விஷயத்துல அல்லாஹ்வுக்கு நாம் பயந்து கொள்ள வேண்டுங்க. இஃபுக்குடைய சம்பவத்தை நம்ம எல்லாமே படிச்சு பார்த்துருப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது பழி சுமத்தப்பட்ட சம்பவம். இன்னைக்கு எப்படி வைரலா வதந்திகள் பரவுச்சோ அது மாதிரி அந்த காலத்திலயும் வதந்திகள் பரவுச்சு. உண்மையை விட வதந்தி வேகமாக பரவும் இல்லைங்களா, குறிப்பாக இந்த காலகட்டத்துல. இது சரியா உண்மையா என்னன்னு உறுதி பார்க்காம அதை பகிர்றது, அப்படியே ஷேர் பண்ணிடுறது 100 பேருக்கு. யாரெல்லாம் இதை செய்யறாங்களோ பாவத்துல அவங்களுக்கும் பங்கு உண்டு. 11லேருந்து 20வது வசனத்தை படித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயத்துல விழக்கூடியவர்கள் ஏன் மூமின்கள் ஒருவரை பற்றி நன்மையாக எண்ணவில்லை, நல்ல எண்ணமையா கொண்டல என்று அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்துக்கள்ல. 12வது ஆயத்துல ஒரு பக்கம் பாவத்தை பரப்புறது, இது பரவ வேண்டும் என்று சிலர் விரும்புறாங்க, இன்னைக்கு விரும்பி செய்யறாங்க. 19வது ஆயத்தை படிச்சு பாருங்க. ஒரு புறம் ஃப்ரீ மிக்சிங் வேற அதிகமாக ஆகிவிட்டது, ஆண் பெண் கலப்பு. திரைக்கு பின்னால் இருந்து நீங்கள் கேளுங்கள் எதை கேட்டாலும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 53வது வசனத்தை சொல்றான். ஸோ வேலை இடங்கள்ல எவ்வளவு ஃப்ரீ மிக்சிங், படிக்கக்கூடிய இடங்கள்ல. சுப்ஹானல்லாஹ், இதனால ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள் லிஸ்டே போட முடியாது நம்மளால, அவ்வளவு ஃபித்னாக்கள். தொழில் முறை என்ற பெயர்ல இந்த ஃப்ரீ மிக்சிங் வேற ஒரு பக்கம். சூரத்து நூர் எல்லைகளை நமக்கு வகுத்து கொடுக்குது, எப்படி நம்ம பாதுகாக்கணும் என்பதற்காக, நம்மளுடைய உள்ளத்தை பாதுகாக்க. திருமணம் ஊக்குவிக்கப்படணும் என்று 32வது அத்தியாயம் சொல்லுது. பல பிரச்சனைகளுக்கான தீர்வுங்க அது. ஸோ உங்களை திருமணம் ஆகாதவர்களை திருமணம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்.
ஆனால் இன்னைக்கு புறக்கணிக்கப்படுறதே திருமணம் தான் இல்லைங்களா? இன்னும் வேலைக்கு போகலன்றதுக்காக திருமணம் தாமதிக்கப்படுது. ஒரு பொசிஷன் வரலன்றதுக்காக தாமதிக்கப்படுது. ஸோ இதனால வந்து நிக்காக்கு வெளியே என்ன செய்கிறாங்க, தேவைகளை ஹராமாக பூர்த்தி செய்து கொள்கிறார்கள் ஆண்களும் பெண்களும். நிக்காக கடினமாகி விடுது. எந்த ஊரில் நிக்காக கடினமாகுதோ அந்த ஊரில் ஜினா அதிகரிக்கும். ஸோ திருமணம் என்பது ஒரு சமூக பாதுகாப்புங்க. வெறும் அது வந்து காதலுக்காக மட்டும் அல்ல. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், அல்லாஹ்வே வானங்களுக்கும் பூமிக்கும் ஒளியாக இருக்கிறான். ஆனால் மனிதர்கள் ஆசை மன இச்சையை பின்பற்றி இருளில் மூழ்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. பாலியல் சுதந்திரம் என்ற பேரில் எல்லா ஹராம்லையும் போய் விழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு மிஞ்சறது என்னமோ மன அழுத்தமும் தனிமையும் ஒரு அடிமைத்தனமும் இதுதான் அதிகரிக்குது. இன்பம் இருக்குது அவங்ககிட்ட, ஆனால் அமைதி இல்லை, நிம்மதி கிடையாது. ஸோ உண்மையான தெளிவு வந்து உடல்களை வெளிப்படுத்துவது அல்ல, மாறாக அல்லாஹ்வின் ஒளியில் தான் அது இருக்கிறது. ஸோ சூரத்து நூர் வந்து கண்ணியம், மரியாதை, குடும்பம், மனநலம் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள், வழிகாட்டுதல்கள் அதில் இருக்கு. ஸோ கட்டுப்பாடற்ற ஒரு பாலியல் சுதந்திரம் வந்து தேர்வு என்ற பெயரில் இன்னைக்கு குழப்பத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. சூரத்து நூறுடைய வசனங்கள் நமக்கு வந்து தெளிவாக இதற்கான மறுப்புகளை நமக்கு தெரியுது. குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய ஹைப்பர் செக்ஷுவலைஸ்டு கல்ச்சருக்கான மறுப்பை இது தருகிறது.